அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புரிந்து படித்தால் 100க்கு 100 எடுக்கலாம் என்பது உறுதி. ஓகே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கிய அகராதி படிக்கிறது கடினமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் சொல்ற மெத்தட்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த மெத்தட்ல நீங்க படிச்சீங்கன்னா எத்தனை அகராதி வேணாலும் படிக்கலாம் கண்டிப்பா. ஆனா நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் உள்ள பொருளை டைரக்டா படிச்சு மைண்ட்ல ஏத்தணும், மெமரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வருடம் 10 வருடம் ஆனாலும் படிக்க முடியாது. ஓகே, இப்போ ஐவரிசையில பாத்தீங்க அப்படின்னா 30 சொற்கள் கிட்ட பொருளோட இருக்குது. இப்போ அந்த 30 சொற்களையும் பொருளையும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஐவரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய சொற்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதனுடைய நான் வேர்ச்சொல் வச்சு அதனுடைய பொருளை சொல்றேன். எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, தலைமை, குழப்பம், சிறுமை, தெய்வீகம், 5ங்கிற எண்ணை சார்ந்து மென்மையானது அப்படிங்கிறத சார்ந்து தான் அதனுடைய பொருள் இருக்கும். இதை வேர்ச்சொல் அடிப்படையில் இந்த பொருளை சொல்றேன். ஓகே, இப்போ நான் அதை குரூப்பா பிரிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, தலைமை சார்ந்த சொற்கள். இப்போ 3 சொற்கள் தலைமை சார்ந்து வரக்கூடியது. அதனுடைய மைய கருத்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பொருளும் அது எப்படி இந்த மைய கருத்தை சார்ந்து அந்த பொருள் வருது அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன். இப்போ ஐயன் அப்படின்னா நீங்க அதனுடைய பொருளை எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னா வேண்டியதில்லை. ஐயன்னா நீங்க எதை படிக்கணும், அதனுடைய மைய கருத்து என்னத்தை படிக்கிறீங்க, ஆண் தலைமை. ஐயனாவே ஆண் தலைமை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ பாத்தீங்கன்னாவே தெரியும், அரசன், தந்தை, மூத்தோன், இவங்க எல்லாருமே யாரு, ஆண் தலைமை, வழி நடத்துபவர்கள். அதே மாதிரி கடவுள், அருகன், குரு, இவங்க வணக்கத்திற்குரியவர்கள். அடுத்து உயர்ந்தோன், மேன்மையானவர். இவங்கெல்லாம் ஒரு தலைமை தாங்குபவர்கள் மாதிரி வருதா. அப்போ நீங்க எதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஐயன்னா ஆண் தலைமை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது ஐயை அப்படிங்கிறது பெண் தலைமை. அப்போ தலைவி, தாய், பெண், ஆளுமை மிக்க பெண்கள். அடுத்தது காளி, பார்வதி, துர்க்கை, சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்கள். அப்ப ஐயன்னா ஆண் தலைமை, ஐயைனா பெண் தலைமை. அந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும். அடுத்தது ஐயர், அறிவு தலைமை. அதாவது முனிவர், தேவர், இவங்க தவத்தில் உயர்ந்தவர்கள். அடுத்து பெருமையை சிறந்தவர், பார்ப்பார், அறிவில் சிறந்த பெரியவர்கள். அதை தான் இங்க கொடுத்துருக்கோம். தலைமையும் மேன்மையும், அதாவது மேன்மையும் பெரியவர்களை சார்ந்து வருது. அப்ப நீங்க என்னன்னா தலைமையும் கையில, ஐயன்னா ஆண் தலைமை, ஐயைனா பெண் தலைமை, ஐயர்னா அறிவு தலைமை. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். தயவு செய்து பொருளை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா நீங்க தமிழ் உங்களுக்கு பாரமா தான் தெரியும். அப்படி படிச்சீங்கன்னா உங்களால சோர்வடையும், புக்கை தூக்கி தூரத்துல தான் போடுவீங்க. அதனால இந்த மெத்தட்ல படிச்சீங்க அப்படின்னா எத்தனை அகராதி வேணாலும் படிக்கலாம். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். அடுத்து பாருங்க, குழப்பம் மற்றும் குறைவான நிலைகள். இப்ப ஐயம்னா என்ன வரும், குழப்பம் மற்றும் குறைவு. இதான் மைய கருத்து. அதனுடைய பொருளோடு மேட்ச் பண்ணி பார்க்கலாமா. சந்தேகம், மயக்கம். அதாவது ஒரு தெளிவற்ற குழப்பம் இருக்கும்போது தான், அதாவது குழப்பமான சூழ்நிலையில தான் நமக்கு சந்தேகம் வரும், மயக்க உணர்ச்சி வரும். அடுத்து பாருங்க, பிச்சை. இப்ப நீங்க கேட்கலாம், நீங்க குழப்பம்னு சொன்னீங்க, ஐயமுக்கும் பிச்சைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. இது பாருங்க, செல்வத்தின் குறைவுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ அதாவது இந்த இடத்துல சிறுமை தான் குறைவு. ஓகேவா. அப்ப செல்வத்தினுடைய குறைவுனாலதான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க, செல்வம் இல்லாததுனால, குறைவா இருக்கிறதுனால. அடுத்து சிறு பொழுது, நேரத்தின் குறைவு, அதாவது குறைந்த பொழுது, அததான் சிறு பொழுது, சிறு பகுதி. அடுத்து குற்றம், தப்பான செயல். தப்பான செயல் தான் ஒரு தெளிவற்ற குழப்பம் இருக்கும்போது தான் குற்றம் செய்வோம். அப்ப இது மைய கருத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஓரலா ரீடிங் விடுங்க. அடுத்தது ஐயுறவு அப்படின்னா தயக்கம், தயக்கங்களை சந்தேகம். அப்போ ஐயம்னாவே குழப்பம் மற்றும் குறைவான நிலைகள் அப்படிங்கிறத ஞாபகம். அடுத்த 3வது குரூப் என்ன அப்படின்னா தெய்வங்கள். அதாவது தெய்வம்னா மேக்சிமம் சிவன், இந்திரன் வர்றாங்க. அப்ப ஐமுகன், ஐயானன் அப்படின்னா சிவன், அதாவது 5 முகமுடைய சிவனை குறிப்பிடுது. அடுத்தது ஐயானனம், விலங்கு, சிங்க முகத்தின், அதாவது ஆனனம் அப்படின்னா முகத்தை குறிக்குது. அப்ப சிங்கத்தின் முகத்தை குறிக்குது. அடுத்தது ஐராவணம். இது என்ன மைய கருத்து அப்படின்னா தேவர் உலக சிறப்பு. ஐராவணம்னாவே நீங்க இது ஒரு மைய கருத்தை மட்டும் ஞாபகம் வைங்க. அப்ப என்ன தேவர் உலக சிறப்பு அப்படின்னா பட்டத்து யானை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாதாரண யானை இல்லை, தேவர்களுக்கே உரிய உயர்ந்த வெள்ளை யானை. அடுத்து அமிர்தம், இது சாதாரண உணவு இல்லை, சாவே இல்லாத சிறந்த உணவு. ஒரு மரம், தேவருலகில் இருக்கும் சிறப்பான மரம். அப்ப இதனுடைய மீனிங் ஐராவணம்னா பட்டத்து யானை, அமிர்தம், அடுத்தது ஒரு மரம். இந்த இத்தனை பொருள் வருது. இதுக்கு நீங்க தேவருலக சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மைய கருத்து போதும். அடுத்தது ஐந்திரம் அப்படின்னா இலக்கணம், அதாவது வடமொழி இலக்கணம், இந்திரன் உருவாக்கிய இலக்கண நூல்.
அடுத்தது வந்து ஐராணி ஐந்திரி. இது வந்து ரெண்டுமே வந்து எதை சார்ந்தது அப்படின்னா இந்திரனை சார்ந்தது. இந்திராணி பார்வதி தெய்வ பெண்கள். ஐராணினா இந்திராணி, ஐந்திரினாலும் இந்திராணி வருது. அப்ப இந்திராணி பார்வதி வந்து தெய்வ பெண்கள், இந்திரன் மகன் தேவர் தலைவர். கிழக்கு அப்படிங்கிறது இந்திரனுக்குரிய திசை. அதாவது பொதுவா வந்து கடவுள் வந்து கிழக்கு பார்த்த திசையில் இருக்கும் இல்லையா. அப்ப இந்திரனுக்குரிய திசை. கேட்டைங்கிறது அதனுடைய நட்சத்திரம் விண்மீன். அதாவது மரங்கிறது அந்த இந்திரனுக்குரிய தாவரத்தை குறிக்கிறது. அப்போ இந்திரன் சார்ந்ததுதான் ஐராணி ஐந்திரிங்கிறது. அடுத்து ஐராவதி இயற்கை ஆற்றல். இது வந்து எதை குறிப்பிடுதுன்னா நதி, மின்னல், ஓடும் நீரும் ஒளியும். இதெல்லாம் வந்து இயற்கையை சார்ந்து வருது. யமன் மனைவி, காலனின் துணைவி. இதெல்லாம் வந்து இயற்கை ஆற்றல் ஐராவதினா. ஐரேயம் அப்படின்னா பானம், கல், மயக்கத்தரும் போதை பானம். அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க தெய்வங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து தெய்வமும் பிராண கதைகளும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல வந்துடும். அடுத்து வந்து 5ங்கிற எண்ணிக்கையை குறிப்பிடுவது பாருங்க. 5 இலக்கணம் அப்படின்னா தமிழ் இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5 சொல்லு வருது எண்ணிக்கை. அடுத்து வந்து ஐம்பால். இது வந்து என்ன அப்படின்னா அலங்காரம், கூந்தல். ஐம்பால்னா கூந்தல். அதாவது 5 விதமாக நம்ம வந்து கூந்தலை வந்து முடிக்கப்படும் தலைமுடி அப்படிங்கிறத குறிப்பிடுவது தான் இது ஐம்பால்ங்கிறது. அடுத்தது வந்து ஐயங்க வீணம். அதாவது வெண்ணெய் அதுக்கான பொருள். அதாவது பசுவின் 5 வகை பொருட்கள்ல ஒண்ணு வந்து வெண்ணெய். பஞ்சகவ்யம் இருக்குல்லையா, அதுல 5 வகை பொருட்கள்னு ஒண்ணு வெண்ணெய். அடுத்து ஐவிரலி அமைப்பு. அதாவது கொவ்வை, ஐவேலி. இது வந்து 5 விரல் போல இலை கொண்ட செடி. கொவ்வையும் ஐவேலியும். சிவஸ்தலம்ங்கிறது ஒரு ஊரின் பெயர். ஓகே, இதெல்லாம் வந்து 5ங்கிற எண்ணிக்கையில வருது. ஓகேவா. அடுத்தது இயற்கை மற்றும் சிறிய அலகுகள். இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி உள்ளத வந்து கொஞ்சம் நுணுக்கமா படிக்கணும். ஏன்னா இது ரெண்டும் வந்து மயங்கலி சொற்கள். ஐவனம், இது வந்து ஐவனம். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா வண்ணம் அப்படிங்கிறது மைய கருத்து. அதாவது மருதோன்றி அப்படின்னா இது மருதாணி, சிவப்பு, கையில வந்து சிவப்பு வனம் திட்டும் மருதாணி செடி. அப்போ வண்ணங்கிற பொருள்ல வந்து இது வந்து நீங்க மைனூட்டா படிக்கணும், மருதோன்றி. இது வந்து ஐவனங்கிறது வனம், அதாவது மலை நெல், காட்டில் வனத்தில் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு நெல் வகை. ஓகேவா. அடுத்தது ஐதுன்னா மென்மை அல்லது குறைவு, அதாவது அழகு அப்படின்னு வருது. இதுல என்ன அப்படின்னா ஓவிய நுணுக்கம், மென்மையும் வரும் நுணுக்கம்னு சொல்லலாம். மென்மை நுணுக்கம், அதான் மேல டைட்டில் கொடுத்துருக்கோம், அழகு நுணுக்கம்னு இருக்கா. அப்போ ஓவிய நுணுக்கம் வந்து அழகு. லேசான பஞ்சு போன்றது உள்ளது, மென்மை, அதான் மென்மையான பஞ்சு போன்றது மெல்லிது. அடுத்து விரைவுனா காற்றில் பறக்கும் இறகு, அது வந்து விரைவா பறக்குது, அதுவும் வந்து மென்மையா இருக்கிறதுனால விரைவா பறக்குது, விரைவு. அடுத்தது அர்ப்பம் அப்படின்னா மிகச்சிறியது. இப்போ வந்து ஐங்கிறதுல ஆரம்பிக்கிறது வந்து சிறியதா இருக்குது, மென்மையா இருக்குது, நுணுக்கமா இருக்குது. அப்படிங்கும்போது அழகு, மெல்லிது, விரைவு, அர்ப்பம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அடுத்தது பாருங்க ஐயவி ஐந்தை. இது வந்து சிறுமை. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் மீனிங்ல சிறுமை. அதாவது கடுகு வந்து மிகச்சிறிய தானியம், கடுக்காய் வந்து சிறிய மருத்துவ காய். துலாமரம் அப்படிங்கிறது நீர் இறைக்க உதவும், அது மெலிதான உறுதியான மரம். பார்க்கறதுக்கு வந்து மெலிந்த நிலையில தெரியும், ஆனா வந்து உறுதியான மரம். அதான் வந்து மெலிது, மென்மையில வந்துடும். அடுத்து பாருங்க ஐதீகம். இது வந்து வழி செய்தி, அதாவது நம்ம பாரம்பரியமா வழியா வந்து சொல்லக்கூடியது. அதான் வந்து கேள்வி, அதாவது நாம் கேட்கும் தகவல். உலகுரை அப்படின்னா உலகத்து மக்கள் நமக்கு வழியா சொல்லக்கூடிய செய்தி, கேள்வி, உலகுரை. ஓகேவா. இவ்வளவுதான் வந்து ஐவரிசை சொற்கள். அப்போ நீங்க இது எப்படிதான் படிக்கணும் அப்படின்னா அது தலைமை, குழப்பம், சிறுமை, தெய்வீகம் சார்ந்தது, எண் சார்ந்தது, மென்மை சார்ந்தது, நுணுக்கத்தை சார்ந்தது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல வந்து நீங்க கொஞ்சம் வந்து மைனூட்டா படிக்க வேண்டியது இந்த மயங்கலி சொற்கள். இதுக்கான பொருளை வந்து மைனூட்டா படிச்சா போதும். மற்றது வந்து இந்த மாதிரி ஓவரிவியூ மாதிரி பொருளை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அங்க ஆப்ஷனை பார்க்கும்போது மெமரிக்கு வரும். அதனால இந்த ஐவரிசைக்கு இந்த பொருள் மட்டும் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நன்றி.